Hi Hannibals, this is Kaya Telulas. இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஆரம்க்கு ஒன் ஷாட் பார்த்துடலாம்டா. ஸோ இந்த ஒன் ஷாட்டோட நேம் வாட் ஐ டிட் ராங். ஸோ இதான்டா இந்த ஒன் ஷாட்டோட நேம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாகவே தொட்டினிட்டில் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்துட்டு வயனோட அம்மா, இதை பாருடி, கொஞ்சமாவது அந்த குழந்தைய பற்றி நினச்சி பாருடி. நான் ஒத்துக்கிறேன், அந்த குழந்தை ஒத்துக்கிறேன், அந்த குழந்தை அம்மா இல்லாமல் இருக்குது. என் பொண்ணு செத்து போய் 1 மாதம்தான் ஆகுது. எனக்கு அது புரியுது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோவாங்க, புரிஞ்சுக்கோ. அந்த குழந்தை உன்னை தவிர வேறு யார்கிட்டையும் பத்திரமா இருக்காது வயன். புரிஞ்சுக்கோ வயன், கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ வயன். இது பாருடி, அந்த குழந்தை வேறு யாரும் ஓ அளவுக்கு நல்லா பார்த்துக்க மாட்டாங்க வயன். கொஞ்சம் நான் சொல்கிறது யோசிச்சு பாரு வயன், ப்ளீஸ். நான் சொன்னோம் இங்கேருந்து எனக்கு இந்த கல்யாணம் விருப்பம் இல்லைன்ட்டு வெளியில் போயிட்டா. ப்ளீஸ் டி, அந்த குழந்தை ரொம்ப பாவண்டி, ரொம்ப தனிமையாயிடும். ப்ளீஸ் வயன், இதை பற்றி யோசிச்சு பாரு வயன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வயனோட அம்மா சொல்கிறாங்க. ஸோ இப்படியே தான் வயன் சாப்பிட்டுட்டு அவளோட ரூமுக்கு எழுந்திரிச்சு போகிறான். ஸோ ரூமுக்கு எழுந்திரிச்சு போயிட்டு இப்போ அவங்க அம்மா சொன்னதே தான் ஒரே தாட்டாக இருக்குது. ஸோ வந்துட்டு அவள் அதை நினச்சி பார்க்குறான். அதுக்கு முன்னாடி ஸோ வந்துட்டு காலேஜில் ஸோ வந்துட்டு என்ன நடந்திருக்குமோ ஸோ அதை அப்படியே கொஞ்சம் நினச்சி பார்க்குறான். ஸோ வந்துட்டு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஸோ வந்துட்டு வயன் காலேஜ் ஃபஸ்ட் இயரில் நம்ஜுனை பார்த்துருந்துருப்பா. ஸோ வந்துட்டு அப்படியே தான் ஸோ பார்த்து அடுத்த செகண்டே வந்துட்டு ஃபாலினாக இருந்திருப்பா. நம்ஜுனை லவ் பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பா. ஸோ இப்படியே தான் நாட்கள்லாம் வந்து போகுது. ஸோ வந்துட்டு இருக்க வந்து நம்ஜூன் செகண்ட் இயர், தேர்ட் இயர். ஸோ வந்துட்டு இவ வந்துட்டு ஃபஸ்ட் இயர் படிக்கல, நம்ஜூன் செகண்ட் இயர். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ வந்துட்டு அவன்கிட்ட போய் எப்படியாவது நம்மள சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவள் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ தான் அவளுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. நம்ஜூன் வந்துட்டு நம்மளோட அக்காவை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு தெரிய வருது. ஸோ வந்துட்டு வயனுக்கு அவளோட அக்கா அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து அவளோட அக்கா அப்படின்னா அவளுக்கு ரொம்ப உயிர். எதுவாக இருந்தாலும் தூக்கி கொடுத்துருவா அந்த மாதிரி. ஸோ அப்படியே ஒரு பாண்டிங் அவங்களுக்குள்ள. ஸோ வந்துட்டு இப்படியே தான் ஸோ வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அவள் வந்துட்டு அவங்க நம்ஜுனை அவளோட அக்காவுக்கு வந்துட்டு விட்டு கொடுத்துருந்துருப்பா. ஸோ வந்துட்டு இதை பற்றி வந்துட்டு அவளோட அக்கா கிட்ட பேசியே இருந்திருக்க மாட்டா. வயன் அதை வந்துட்டு மறந்தே போயிருந்திருப்பா. ஸோ நம்ஜுனை அந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறதும் அப்படியே போயிருந்திருக்கும். அப்படியே தான் ஸோ வந்துட்டு நம்ஜூன் வயனோட அக்கா. ஸோ வந்துட்டு 2 பேருமே வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியான வாழ்க்கை வாழ்ந்துருந்துருப்பாங்க. ஏன்னா 2 பேருமே லவ் மேரிட் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் வயனோட அக்காவுமே வந்துட்டு நம்ஜூனை லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நினச்சி பார்த்துட்டு ஸோ வந்துட்டு வயன் உட்காந்துருக்கா. ஸோ வயனோட அக்கா வந்துட்டு டெத் ஆகி 1 மந்த்து தான் ஆகுது. வயனை வந்துட்டு ஸோ வந்துட்டு நம்ஜூன் வந்துட்டு ஸோ வயனோட அக்கா இல்லாமல் அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்பவே வந்துட்டு கஷ்டப்பட்டுட்ருக்கான். அந்த குழந்தைக்கு இன்னுமே வந்துட்டு கொஞ்சம் கூட வந்துட்டு அந்த குழந்தை இப்போ தான் வந்து பிறந்திருக்கு. அந்த குழந்தை பிறந்து வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு 14 டேஸே ஆகிருக்கு, 40 நாளே ஆகிருக்கு. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி ஒரு கை குழந்தைய வச்சுக்கிட்டு நம்ஜூன் வந்துட்டு விட்டுட்டு போயிருந்திருப்பான். பிகாஸ் வந்துட்டு நம்ஜூன் வந்துட்டு கஷ்டப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு வயனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்ட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க வயனோட வீட்டில். ஸோ இந்த விஷயம் தெரிய வந்தோன்னே நம்ஜூனுக்கு பிடிச்சிருந்துருக்காது. அவனுக்கு அதில் விருப்பமும் இருந்திருக்காது. அப்படியே தான் ஸோ இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க விரும்பவே இல்லை, நான் என் வீட்டுக்கு போகிறேன், இதுக்கு விட்டு இது மேலே இதை பற்றி யாரும் என்கிட்ட பேசாதீங்க, எனக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் அவனோட குழந்தைய தூக்கிட்டு அவனோட வீட்டுக்கு போயிருந்திருப்பான். நம்ஜூன் ஒரு கம்பெனியில் சிஇஓவாக இருக்கான். ஸோ வந்துட்டு அப்படியே தான் அவன் எங்கே போனாலும் அந்த குழந்தைய தான் தூக்கிட்டு போகணும், அப்படி ஒரு சுச்சுவேஷன். ஸோ இப்போது நம்ஜூன்
அவனோட வீட்டுக்கு போய் 1 வீக் ஆகுது. அப்போ தான் வந்துட்டு ஒயன்கிட்ட ஒயனோட அம்மா சொல்லியிருந்திருப்பாங்க, அந்த குழந்தைய உன்னை தவிர வேறு யாரும் பார்த்துக்க முடியாது ஒயன். நீ உங்கள் அக்கா இருந்தப்பையும் சரி, இல்லாத இந்த கொஞ்ச நாள்லேயும் சரி, அவனை எந்த அளவுக்கு பத்திரமா பார்த்துக்கிட்ட அப்படின்ட்டு எனக்கு நல்லா தெரியும்டி. இப்போது உங்கள் அக்கா இருக்க வேண்டிய இடத்துல நீ தாண்டி இருக்கணும். அந்த குழந்தைக்காவது யோசிச்சு பாரு ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு இப்போது யோசிச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நாம்ஜூனோட வீட்டில் தான் ஒயன் வந்து நிற்கிறா. ஸோ வந்துட்டு நாம்ஜூன் அவன் சிஇஓ இல்லையா? ஸோ வந்துட்டு அவன் அவனோட கம்பெனிக்கு போயிருக்கான். அந்த குழந்தையும் தூக்கிட்டு தான் போயிருக்கிறான். சரி வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் அவனோட வீட்டு வாசல்லே வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே தான் இப்போ வந்துட்டு ஈவினிங் ஆகுது. ஸோ ஈவினிங் வந்துட்டு ஒரு 8-8:30 மணி போல் ஆகுதுடா. ஸோ வந்துட்டு அப்படியே தான் இப்போ நாம்ஜூனோட காரு நாம்ஜூனோட வீட்டுக்கு முன்னாடி வந்து அப்படியே வந்துட்டு ஸ்டாப் ஆகுது. ஒயன் பார்க்குறா. ஸோ வந்துட்டு பேபி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கு. ஒயன் பார்க்குறான். ஸோ ஒயன் வந்துட்டு பார்க்குறத நாம்ஜூனும் பார்க்குறான். ஸோ நாம்ஜூன் வந்துட்டு காரை உள்ளே நிப்பாட்டி வச்சுட்டு வெளியில் வரான். மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் கூப்பிட, நீ எதுக்கு இங்கே வந்த? ஏன் இங்கே வந்த? நீங்களாம் யாரும் வேணான்னு சொல்லிட்டு தானே நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூன் ரொம்ப கோபத்தோடு கேட்க, மாமா அது நான் காலையிலேயே இங்கே வந்துட்டேன் மாமா. நான் அப்படின்னு சொல்லுவோம், உள்ளாருக்க வா அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூன் கூப்பிட, ஸோ ஒயனுமே வந்துட்டு வேகமாக வந்துட்டு உள்ளாருக்க போகிறான். ஸோ போயிட்டு வந்துட்டு நாம்ஜூன் கேட்குறான், என்ன எதுக்காக இப்போ இங்கே வந்த சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவத்தோடையே நாம்ஜூன் கேட்க, ஒயனும் அது இல்லை மாமா, நான் நான் என் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன் மாமா. என்ன சொல்கிற ஒயன்? ஏன் எதுக்காக வீட்டை விட்டு வெளியில் வந்த? அதுவும் இங்கே வந்து காலையிலே வந்துட்டேன்னு சொல்கிற. இவ்வளோ நேரம் வெளியில் இங்கேயாவா நின்றுட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நாம்ஜூன் கோவத்தோடு கேட்க, அது வந்து மாமா, அது அம்மா மறுபடியும் என்கிட்ட நம்மளோட மேரேஜ் பற்றி பேசினாங்க மாமா. எனக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கல. அதான் நான் அங்கே இருந்தால் என்னோட ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்ட்டு நான் இங்கே வந்துட்டேன் மாமா. அதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் சொல்ல, ஸோ இதை காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூனுமே வந்துட்டு அவன் ரொம்ப டயர்டாக இருந்துருப்பான். நீ அந்த ரூம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே போயிடுறான். ஸோ ஒயனுமே வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு ஹாப்பி. பட் நம்ம இப்படி செய்கிறது சரியா தப்பா அப்படின்றது வந்துட்டு அவளுக்கு தெரியலை. அவள் பேபி அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் இப்போ அவள் வந்திருந்திருப்பான். ஸோ பேபி அப்படின்னா அவளுக்கு உயிர். யாருக்கிட்டேயும், அதாவது அவங்க அக்கா இருந்தப்போ கூட அவங்க அக்காக்கிட்டேயே அதிகமாக கொடுக்கவே மாட்டான். ஃபீட் பண்ணுறதுக்கு மட்டும் அவங்க அக்கா கிட்டே கொடுப்பா, அதுவும் பேபி அழுதா. பட்டு மற்றபடி வந்துட்டு ஒயனே தான் வந்துட்டு அவங்க அக்காவோட குழந்தைய வச்சுருப்பா. ஒயனுக்கு அவ்வளோ உயிர். ஸோ அந்த பேபிஸ் அப்படின்னா ஸோ தான் குழந்த. ஸோ அப்படின்ட்டு அவங்க அக்கா குழந்த அப்படின்னா ஸோ வந்துட்டு இவ வந்துட்டு சின்னம்மா முறை மாதிரி தானே, ஸோ சித்தி. ஸோ அப்படி தானே, அப்போ அவளுமே வந்துட்டு ஒரு அம்மா மாதிரி தானே வருவா. அவளுக்கு தான் குழந்தை அப்படின்றது மாதிரியே வந்துட்டு அவள் அப்படியே நினைக்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ அந்த குழந்தை எப்போ பிறந்துச்சோ, ஸோ இப்போ அந்த குழந்தைய பார்த்துட்டு அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. மனசே வந்துட்டு இத்தனை நாள் கழிச்சு உன்னை பார்க்குறேன்டா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அதை வந்துட்டு அவளோட குழந்தையாவே அவள் ஏற்றுக்கிட்டா. ஸோ அதனால தான் வந்துட்டு அவள் அப்படின்னு நினச்சிருந்துருப்பான். இப்போ வந்துட்டு நாம்ஜூன் கிட்ட தான் வந்துட்டு அவள் பேச போகிறா. என்ன கேட்க போகிறா அப்படின்னா, மாமா நான் குழந்தை கூட இருந்து, ஐ மீன் ஜூ கூட இருந்து, அந்த பேபியோட பேர் ஜூடா. ஸோ ஜூ கூட இருந்து எனக்கு 1 வீக் ஆச்சு மாமா. நான் இன்றைக்கி ஜூவை என் கூட தூங்க வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நாம்ஜூனுமே வந்துட்டு நாம்ஜூனுக்கு ரொம்ப நல்லா தெரியும் குழந்தை அப்படின்னா எனக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்ட்டு. அதுவும் வந்துட்டு ஜூ அப்படின்னா வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிடுறான். அவன் டயர்டில் போய் தூங்கிடுறான். அப்படியே தான் ஸோ பேபியை தூக்கிட்டு அவளுக்கு கொடுத்த ரூமுக்கு போயிடுறான். அப்படியே தான் நாட்கள் நகருது. ஸோ வந்துட்டு பேபி அவள் கூடயே தான் இருக்குது. ரொம்பவே வந்து அட்டாச் ஆயிடுச்சு. முதலையே அவள் தான் வச்சுருந்துருப்பா. ஸோ அவளோட அக்கா இருந்துப்பா.
இப்போ சொல்லவா வேணும். ஸோ வந்துட்டு நம்ஜுன்கிட்ட கேட்டு ஸோ 24 ஹவர்ஸுமே வந்துட்டு அவள் தான் வச்சுருக்கிற மாதிரி ஸோ அப்படி வந்துட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கான். ஸோ வந்துட்டு காலேஜ் வந்துட்டு இப்போ தேர்ட் இயர் ஒயன் படிச்சுக்கிட்டு இருக்கிறாடா. ஸோ வந்துட்டு லீவ் டேஸ்லாம் வந்துட்டு ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் 24 ஹவர்ஸும் ஒயனே வச்சுருக்கிறது மாதிரி அப்படியே தான் ஸோ வந்துட்டு அங்கே போய்கிட்டு இருக்கு. இப்போ ஒயன் தான் காலில் பேசிக்கிட்டு இருக்கிறான். ஸோ அவங்க அம்மா கூட என்னடி ஆச்சு, போன வேலை நல்லபடியாக நடந்துட்டு இருக்குதா, நம்ஜுன்னு ஏதாவது ஏதாவது பேசுனியா நம்ஜுன்கிட்ட, ஏதாவது அவங்க சொன்னாங்களா அப்படி இப்படின்ட்டு வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்க. அதாவது வந்துட்டு மேரேஜுக்கு ஸோ ஏதாவது பண்ணுடி, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற மாதிரி ஏதாவது பண்ணுடி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க. வயனுக்கு வந்துட்டு அது ஒரு சைடு வந்துட்டு ஒரு மாதிரியாக இருக்குது. நம்ம எப்படி ஃபோர்ஸ் பண்ண முடியும் ஒருத்தவங்கள ஒரு லைஃப்க்கு வந்துட்டு நம்மளால் ஃபோர்ஸ் பண்ணவே முடியாது. அப்படி ஃபோர்ஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு அந்த லைஃபே நல்லா இருக்காது. அதாவது மீன்லெஸ்ஸாக இருக்கும், ஹாப்பியே இல்லாத ஒரு லைஃபாக தான் இருக்கும். ஸோ அயன் அதுதான் யோசிக்கிறான். ஸோ எனக்கு நம்ஜுனை பிடிக்கும். எப்போ வந்துட்டு அக்கா கூட மேரேஜ் ஆச்சோ ஸோ அவள் அதெல்லாம் மறந்துருந்துருப்பா, அவளோட லெவல்லாம் மறந்துருந்துருப்பா. ஸோ அப்படியே தான் ஸோ இப்படியே தான் ஒன் டே நம்ஜுன் வந்துட்டு ரொம்ப குடிச்சிட்டு வரான். ஏன்னா ஒர்க்கு ப்ரெஷர் வேறு. ஸோ வந்துட்டு அப்படியே தான் அங்கே ஒரு பார்ட்டி போயிருந்திருக்கும் நம்ஜுனுக்கு. ஸோ வந்துட்டு அப்படியே அப்படியே அதாவது அவனோட ஒய்ஃப் என்னோட அக்கா. ஸோ வந்துட்டு அவளை பற்றியெல்லாம் அந்த பார்ட்டியில் வந்து கேட்டிருந்துருப்பாங்க. என்னோட அக்கா பேர் வந்துட்டு மியாடா. ஸோ வந்துட்டு மியாவை பற்றி வந்துட்டு கேட்டிருந்துருப்பாங்க. ஸோ மியா வந்துட்டு அங்கே இல்லை அப்படின்றத வந்துட்டு அவனால் அதை ஏற்றுக்கவே முடியல. அவன் அப்படி கேட்க கேட்க விசாரிக்க ரொம்ப வந்து அவனுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அதனால் அவன் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு அன்றைக்கி வந்திருப்பான். வயன் வந்துட்டு ஸோ அவள் ஸ்டடி இருக்கு இல்லையா, ஸோ அவள் தேர்ட் இயர் படிச்சுட்ருக்கா இல்லையா. ஸோ வந்துட்டு இப்போ கொஞ்சம் வந்துட்டு கவனமாக படிச்சுக்கிட்டு இருக்கிறா. ஸோ வந்துட்டு இப்போ படிக்கலாம் அப்படின்னா படிச்சுக்கிட்டு இருப்பான். ஸோ வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு அவளுக்கு வீட்டு ஒர்க்லாம் ஸோ அதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வீட்டு ஒர்க்லாம் பார்த்துட்டு அவள் படிக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப நேரம் ஆகியிருந்திருக்கும். சரி ஓகே மாமா வர வரைக்கும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் படிச்சுட்டு உட்காந்துருந்துருப்பாள். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக படிச்சுட்டு உட்காந்துருந்துருப்பா. ஸோ அப்போ வந்துட்டு டோர்பெல் ஸோ ரிங் ஆகுது. ஸோ போய் திறக்கிறா. நம்ஜுன்னா ரொம்ப ஃபுல் ட்ரிங்க்கில் வந்திருக்கிறான். அவளுக்கு ரொம்ப நல்லா தெரியுது அவளுக்கு வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆமாம் இந்த மாதிரிலாம் பண்ணுமா அப்படின்ட்டு அவளுக்கு ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாக இருக்குது. அவளை அப்படியே வந்துட்டு நம்ஜுன் வந்துட்டு அவள் ஷோல்டரில் ஹேண்ட் போட்டுக்கிட்டு என்னை ரூம்க்கு கூட்டிகிட்டு போவாயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அந்த அளவுக்கு ஸ்டடி இல்லாமல் அவன் குடிச்சிருக்கிறான். ஸோ வந்துட்டு அப்படியே தான் அவன் வந்துட்டு அப்படியே ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சுட்டு வயன் ரொம்ப கஷ்டமாக அவனை பார்த்து அப்படியே வந்துட்டு கண்ணிலேருந்து அவளுக்கு வந்து டியர்ஸ் வந்துட்டு அப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்குது. ரொம்பவே வந்துட்டு அவளுக்கு அது கஷ்டமாக இருக்குது. ஸோ வந்துட்டு ஷூவெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு டையெல்லாம் கழட்டி விட்டுட்டு ஸோ கோட்டை கழட்டி விட்டுட்டு ரொம்பவே வந்துட்டு அழுதுட்டு அவள் வந்துட்டு அந்த ரூம்லேருந்து வெளியில் வந்துடுறா. ஸோ வந்துட்டு அப்படியே தான் இப்போ பேபி லைட்டாக அழுகிற சவுண்ட் கேட்குது. அவள் பேபியை போய் பார்க்குறா. பக்கத்தில் படுத்துக்கிறா பேபியை. அப்படியே வந்துட்டு சம்மத்து பிள்ளையா அதுவுமே அவன் வந்து பக்கத்தில் படுத்தோன்னே அப்படியே கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு அந்த தூக்கத்தில் அழுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் பேபி அழுதுருந்துருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்துலையே பேபி அமர்த்திடுறா. ஸோ வந்துட்டு பேபியை வந்துட்டு தூங்க வைக்கிறான். அதுவுமே வந்துட்டு சமத்து பிள்ளையாக தூங்கிடுது. அப்படியே தான் வந்துட்டு ஸோ அந்த பேபியை பார்த்துட்டு ஏன்டா உன் டாடி இப்படி இருக்காங்க, ஏன்டா எதுக்காக நடந்து போச்சுண்டு, ஏன்டா உன் டாடி இந்த லைஃப்பை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, என்னாச்சுடா உன் டாடிக்கு, உன்னோட பழைய டாடி பழைய நம்ஜுன் இப்படி இல்லைடா. உன்னோட டாடியை நான் காலேஜ் படிக்கும்போது எந்த அளவுக்கு லவ் பண்ண தெரியுமா. உங்கள் அம்மாவோட உன் டாடிக்கு மேரேஜ் ஆனோன்னு உன் டாடியை நான் எந்த ஒரு தப்பான கண்ணோட்டத்துலையும் பார்க்க விரும்பலடா. ஆனால் இப்போ உன் டாடியை எடுத்துக்கணும்னு தோணுதுடா. எனக்குன்னு சொந்தமாக்கிக்கணும்னு தோணுது. உனக்காக மட்டும் என்னோட இந்த அக்கா இடத்துல வேற யாரும் வர்றதுக்கும் நான் விரும்பலடா. உன்னை யாரும் அப்படி வந்து கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு எனக்கு தோணுது. ஆனால் உன்னோட டாடி என்னை எந்த ஒரு விதத்துலையும் ஏற்றுக்க மாட்டாங்க. டாடி என்றைக்கும்
என்னை பார்த்தது கூட கிடையாது. காலேஜ் படிக்கிறப்போ நான் யாருன்னே உன் டாடிக்கு தெரியவே தெரியாது. நான் தான் உன் டாடியை உருகி உருகி லவ் பண்ணேன். ஆனால் இப்போ 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 எதுவுமே என் கையில் இல்லாதது மாதிரி இருக்குடா. உன் டாடியை இப்போ நான் எடுத்துக்கணும்னு தோணுது. ஆனால் இது தப்பாயிடுமோன்னு பயமாக இருக்குது. என் மனசில் இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு தெரிஞ்சாலே உன் டாடி என்னை வெறுத்துருவாங்களோன்னு பயமாக இருக்குடா. ஜோ, உனக்கு தெரியுமா, உன் பேரை சொல்லிக்கிட்டு தான் நான் இந்த வீட்டில் இருக்கேன். ஜோ, எனக்கு மட்டும் என் மனசுக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு உன் டாடிக்கு தெரிஞ்சிச்சுன்னா நிச்சயமா அடுத்த நிமிஷம் இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாது. ஜோ, இருக்க முடியாது ஜோ அப்படின்னு சொல்லிட்டு வாயன் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு அவள் அப்படியே வந்துட்டு படுத்து தூங்குறா. ஸோ அப்படியே தான்டா நாட்கள் இப்படியே வந்துட்டு ஸ்கிப் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு போக போக வந்துட்டு நம்ஜுனுக்குமே வந்துட்டு வயனை பார்க்கும்போது வந்துட்டு ஸோ அவள் வந்துட்டு இப்படியே வந்துட்டு எவ்வளோ நாள் இப்படி இங்கே இருப்பா அவளுக்கு ஒரு மேரேஜ், அவளுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ஜுனுக்கு புரியுது. ஸோ வந்துட்டு அப்படியே தான் வயன்கிட்ட நம்ஜுன் பேசணுன்ட்டு நினச்சி வச்சுருந்துருப்பான். ஸோ என்னென்னா, ஓ நீ உன்னோட லைஃப்பை பாரு வயன், இது இவ்வளோதான், நான் இப்படியே வாழ்ந்துறேன், ப்ளீஸ் வயன், இதுக்கு மேலே இங்கே இருக்காது வயன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு இங்கேருந்து போ அப்படின்னு சொல்ல விருப்பமே இல்லை. ஏன்னா வந்துட்டு கொஞ்ச நாளாகவே வந்துட்டு அவன் நல்லா கவனிச்சிக்கிட்டு இருக்கான். பேபி வந்துட்டு வயனை ரொம்பவே வந்துட்டு அட்டாச்மெண்ட் ஆகி ஸோ அப்படி வந்துட்டு பேபி கூட வந்துட்டு அவள் அப்படி ஒட்டி இருக்கா. ஸோ பேபியும் ஒட்டிக்கிச்சு வயனு கூட. ஸோ வந்துட்டு அவன் வந்துட்டு அவனுக்கு பிரிக்கிறதுக்கே விருப்பம் இல்லை. ஏன்னா வந்துட்டு அவனே நம்புகிறான். ஸோ வந்துட்டு அவள் கூட இருந்தால் அவன் ரொம்ப பாதுகாப்பாக இருப்பான் அப்படின்னு ரொம்ப பாதுகாப்பாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுனே வந்துட்டு ரொம்ப நம்புகிறான். ஸோ நல்லா தெரியும். ஸோ வந்துட்டு அவன் ரொம்பவே வந்துட்டு கஷ்டப்பட்டுருந்துருப்பான். ஸோ அந்த 1 வீக்கும் வயன் வந்ததுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்திருக்கும். அப்படியே தான். ஸோ வந்துட்டு அவளை வெளியில் போ அப்படின்னு சொல்கிறதுக்கு அவனுக்கு விருப்பமே இல்லை. அப்படியே தான் நாட்கள் ஸ்கிப் ஆகுது. நான் என்னோட 3rd இயர் முடிஞ்சோடனே நான் போயிடுறேன் மாமா. நான் உங்களுக்கு கஷ்டப்படுத்த விரும்பலை. நான் ஏதாவது ஒரு ஜாப் பார்த்துக்கிட்டு நான் வேறு ரெண்டட் ஹவுஸ் பார்த்துட்டு நான் போயிடுறேன் மாமா. நான் உங்களுக்கு இருந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்னு நினைக்கிறேன். ஐம் சாரி மாமா. கொஞ்சம் படிக்கிற வரைக்கும் நான் இங்கே இருந்துக்கிறேன். வயன், என்ன உளர்ற? நான் உன்னை அப்படி சொல்லவே இல்லை. நீ இப்போ படிச்சிட்ருக்க, உன்னோட அடுத்த லைஃப்னு இருக்குது. நீ ஏன் கூட இங்கே இந்த வீட்டில் இருந்துகிட்டு இருந்தா ஆனால் தப்பாக நினச்சிக்கிடுவாங்க வயன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன் சொல்ல, மாமா மற்றவங்க எப்படி பார்க்குறாங்களோ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை மாமா. நான் ஜியோக்காக மட்டும்தான் இங்கே இருக்கேன். என் மனசில் வேறு எந்த ஒரு தப்பான எண்ணமும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவள் சொல்ல, பட் அவளோட உதடு பொய் சொல்லுது. அவள் மனசுக்குள்ள நீ இல்லாமல் என்னோட இனிமேட்டு முடியாதுடா அப்படின்ற மாதிரி ஸோ வந்துட்டு அவள் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். அப்படியே தான் நம்ஜுனும், இது தப்பாக எடுத்துக்காது வயன், நான் ஏதோ உன் லைஃபுக்கு தான் சொன்னேன், உன்னை யாரும் தப்பாக நினச்சிடக்கூடாது. உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நீ ரொம்ப நல்ல பொண்ணு, உனக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்குது, அதுக்காக தான் நான் சொன்னேன் வயன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன் அவன் வந்துட்டு போயிடுறான். என்னோட ரூமுக்கு மாடி ஏறி போயிடுறான். ஸோ வந்துட்டு பேபி அவள் கூட தான் இருக்குது. ஸோ வந்துட்டு அதாவது வந்துட்டு வயன் கூட தான் வந்துட்டு இருக்கான். அவன் வந்துட்டு அப்படியே வந்துட்டு சமத்து பிள்ளையாக தூங்கிட்டு இருக்கான் வயனோட ஷோல்டரில். வந்துட்டு வந்துட்டு ஸோ வந்துட்டு ஷோல்டரில் வச்சுட்டு அப்படியே தான் பேசியிருந்துருப்பாங்க. வந்துட்டு தூங்க வைக்க போகலாம், அதாவது பெட்டில், அதாவது வந்துட்டு இந்த தொட்டி இருக்கு இல்லையா, ஸோ அதில் போடப்போ தான் ஸோ அயன்ட்ட வந்துட்டு நம்ஜு இந்த மாதிரி பேசியிருந்திருப்பான். ஸோ இப்போ வந்துட்டு தொட்டியில் போட்டுட்டு ஆட்டிக்கிட்டே இருக்கா. ஸோ அந்த பிஞ்சு குழந்தையோட மூஞ்சி பார்க்கும்போது நான் எப்படி இங்கேருந்து போவேன், எப்படி எனக்குன்னு ஒரு லைஃப்பை நான் அமைச்சிக்கிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அதை தான் தோணுது. அடிக்கடி வந்துட்டு வயனோட அம்மா இப்போ என்ன நிலவரம், நம்ஜுன் என்ன சொல்கிறான், பாப்பா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ வந்துட்டு அப்படியே தான் ஒன் டே நம்ஜுனோட ஆஃபீஸில் ஸோ பார்ட்டி வச்சுருக்குறாங்க. ஸோ வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க கப்பலாக.
ஹாப்பியாக இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க எல்லா சைடும் பார்க்குறப்போ. நம்ஜுனுக்கு வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. மியா கூட இருக்கையில ஸோ இதே மாதிரி தான் அவங்க ஒரு பார்ட்டி போயிருந்திருப்பாங்க. அப்போது விடிய விடிய ரொம்ப நேரம் வந்துட்டு 2 பேருமே வந்துட்டு அவங்கள மறந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்திருந்திருப்பாங்க. அதாவது வந்துட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு, சிரிச்சுக்கிட்டு நிறையா விஷயத்துங்களில் வந்துட்டு ஒன்றா பேசிக்கிட்டு அப்படியெல்லாம் ஃபன் பண்ணியிருந்திருப்பாங்க. விடிய விடிய வந்துட்டு பார்ட்டியை அட்டன் பண்ணிவிட்டு ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருந்திருப்பாங்க. அவனுக்கு சடனாக அந்த நினப்பு வந்திருந்திருக்கும். ஸோ அந்த நினப்பு வரவும் அவனுக்கு வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்குது. ஏமியா என்னை விட்டு போன அப்படின்ற அந்த நினப்புலையே வந்துட்டு அவன் நிறையா ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். எங்கிட்ட ஒயன் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஒயனுக்கு ஒரு கால் வருது. ஸோ ஒயன் வந்துட்டு அந்த காலை அட்டன் பண்ணுறான். பார்த்தா வந்துட்டு ஒயனோட அம்மா தான். ஸோ ஒயனோட அம்மா அப்படியே வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி கோபத்தோட ஸோ வந்துட்டு அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்ன தாண்டி அங்கே நடக்குது, ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குற, ஒரு ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ணுறதில்ல, ஏன் ஏன் ஒயன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. எனக்கு இவங்க திடீர்னு ஃபோன் பண்ணி ஸோ வந்துட்டு ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்குற அப்படின்னு கேட்கவும் எனக்கா ஒன்றுமே புரியல. ஸோ வந்துட்டு என்னம்மா பேசுகிற, ஏம்மா என்னாச்சும்மா உனக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்துட்டு என்னோட அம்மா சொல்கிறாங்க, இன்னைக்கு நம்ஜூன் காரில் ஏதோ ஒரு பொண்ணு போகிறத பார்த்தேன். நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன். இல்லை என்ன நடக்குதுங்க வயன், நீ நம்ஜூனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த குழந்தைக்கு அம்மாவாக அந்த வீட்டுக்கு போகுன்னு பார்த்தா அது நடக்காத போல். நம்ஜூன் வேறு யாரையாவது கூட்டிகிட்டு வந்துடுவானோன்னு பயமாக இருக்குது எனக்கு. அது நம்மளோட குழந்தை, யாரோட கையிலையும் இந்த மாதிரி தூக்கி என்னால் கொடுக்க முடியாது. அதனால தான் நான் உன்னைய போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன். உனக்கு என்னோட கஷ்டம் புரியுதாடி? இப்போது நம்ஜூன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலனா வேறு எந்த பொண்ணு மேலேயாவது அவனுக்கு ஒருவேளை ஒரு அட்ராக்ஷன் அது மாதிரி எதுவும் வந்துச்சு, நாளைக்கே வந்துட்டு அந்த பொண்ணை அவன் கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தான் அப்படின்னா அந்த பொண்ணு பிள்ளைய ஒழுங்காக பார்த்துப்பாளா என்னன்னு தெரியாது. நிச்சயமாக என்னால் அதை கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஒயன். அதனால தான் சொல்கிறேன், நீ மேரேஜ் பண்ணிக்கோ நம்ஜுனை. ஏன்னா உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நிஜமாக உன்னோட குழந்தை மாதிரி பார்க்குற, உன்னோட பையன் அப்படின்ற மாதிரி நீ பார்த்துக்கிட்டு இருக்க. அதனால தானே சொல்கிறேன், ப்ளீஸ் டி, எப்படியாவது நம்ஜுனை கல்யாணம் பண்ணிக்குவான். ஏம்மா என்னம்மா வளர்ற நீ, நான் ஏம்மா நம்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிறோம்? என்னடி திருப்பி அங்கேயே வந்து நிற்கிறம்மா, அது ரொம்ப தப்புமா. ஏம்மா இந்த மாதிரி என்ன பண்ண சொல்கிறேன், எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கலம்மா. எனக்கு தெரியாது வயன், ஜூக்கு அம்மாவை வேறு யாரும் வரக்கூடாது, நீ தான் இருக்கணும், புரியுதா? மியாவோட தங்கச்சி நீ தான் ஜூக்கு அம்மாவாக இருக்கணும். இது என்னோட கடைசி ஆசைன்னு கூட வச்சுக்கோம்மா. என்னம்மா உளர்ற? ஆமாண்டி, இது என்னோட ஆசை, கடைசி ஆசையாகவே வச்சுக்கோ, புரியுதா? நம்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பாரு. இல்லாட்டி இன்னைக்கு கூட ஏதாவது அவன் கூட ஒன்றா இருந்து ஏதாவது பண்ண பாருவாயன். ஏம்மா என்னம்மா லூசு மாதிரி உளறிக்கிட்டு இருக்கா, நீ பேசுகிறது சரியே இல்லைம்மா. தயவு செஞ்சு ஃபோனை வச்சுடு. இதுக்கு மேலே எனக்கு கால் பண்ணி இப்படி பண்ண அப்படி பண்ணி எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் ஃபோனை கட் பண்ண போக, பட் வந்துட்டு ஒயனோட அம்மா லாஸ்ட்டாக வந்துட்டு ஒன்று சொல்கிறாங்க. ஒயனுக்கா அப்படியே வந்து கண்ணு வைட் ஆகுது. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ வந்துட்டு வயனோட அம்மா, எனக்கு தெரியாது வயன், நாளைக்கு நீ வெர்ஜினாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வயனுக்கு இங்கே வந்துட்டு கண்ணே ஒயிட் ஆகுது. என்ன இப்படி சொல்லி இந்த அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்றது மாதிரி தான் அவளுக்கு இருக்குது. ஸோ இப்படியே தான் ஸோ டைம் ஸ்கிப் ஆகுது. வயன் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவளுக்கு இதில் விருப்பமே இல்லை. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ தான் அதே மாதிரி காலிங் பென் ஸோ அதே மாதிரியே வந்துட்டு ரிங் ஆகுது. ஸோ இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது, ஓப்பன் பண்ணுது. ஸோ நம்ஜுனை வந்துட்டு இன்றைக்கும் அந்த மாதிரி ஒயன் பார்க்குறா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவளுக்கு இப்போ ரொம்ப ஹார்ட் ப்ரோக் ஆகுது. அவளுக்கு ரொம்ப வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கஷ்டப்படுறான். அப்படியே தான் ஸோ நம்ஜுனை
ரூமில் கொண்டு போய் படுக்க வைக்க. போன தடவையாவது என்னை ரூமில் கொண்டு போய் படுக்க வைப்போம் என்னை அப்படின்ற அளவுக்கு ஸ்டெடியாக இருந்ததுப்பா. ஸோ இந்த தடவை கொஞ்சம் கூட வந்துட்டு ஸ்டெடி அப்படின்றதே இல்லை. ஸோ வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு. நம்ஜனை ரூமில் படுக்க வைக்கிறா, ஷூ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி விட்றா, அவள் அங்கேருந்து போகலாம் அப்படின்னு பார்க்குறா. ஸோ அவனை பார்க்க பார்க்க வந்துட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ நம்ஜன் கிட்ட போகிறா, என்னை மன்னிச்சிடுங்க, என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் இந்த மாதிரி கஷ்டப்படுறது என்னால் பார்க்க முடியல, ஐம் ரியலி சாரி அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு நிமிஷம் வந்துட்டு அவள் கண்ணை பற்றி சாரி சொல்லிவிட்டு நம்ஜனை டீப்பாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ நம்ஜனுமே வந்துட்டு அவன் ஸ்டடியாக இல்லை. ஸோ வந்துட்டு அவனுமே வந்துட்டு லிப் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ பேக் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ வந்துட்டு அப்படியே தான். ஸோ ஒரு மார்னிங்கோடு போய்கிட்டு இருக்கு அந்த டே. ஸோ அப்படியே வந்துட்டு ஸோ கொஞ்சம் நேரம் ஆகுது. ஸோ நம்ஜன் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அப்படியே ஹார்ஷாக பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு அப்படியே ரொம்ப ரொம்ப டெப்த்தாக வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அப்படியே தான் அவன் ரொம்ப மூன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ஜன் அப்படியே வந்துட்டு கீழே தள்ளிட்டு, ஸோ அந்த பெட்டில் கீழே தள்ளிட்டு, ஸோ நம்ஜன் மேலே வயன் அப்படியே வந்துட்டு உட்காந்துட்டு அவள் தர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அவள் கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றுது. நம்ஜன் ஃபுல்லாக வந்துட்டு டார்க் ஐஸோடு வயனை பார்க்குறான். அவள் கண்ணிலேருந்து வடிகிற தண்ணியை ஸோ அப்படியே தொடச்சி விட்டுட்டு அப்படியே தான். ஸோ வந்துட்டு அவன் அவளை பார்த்துட்ருக்கான். டார்க்கான ஐஸோடு பார்க்குறான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது எப்படி நம்ம இது பண்ண போகிறோம் அப்படின்றது அவளுக்கு புரியலை. ஸோ வந்துட்டு ஏதோ ஒரு வேகத்தில் மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அவள் சேர ஆரம்பிச்சிட்டான். ஸோ அப்படியே தான் உட்காந்து நல்லா தர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப மூடாகுது, ஃபீல் ஆகுது, கண்ணிலேருந்து தண்ணி வருது. ஸோ அப்படியே தான் நம்ஜனோட ஐஸ் கிட்ட போயிட்டு, ஐ லவ் யூ நம்ஜு, ஐ லவ் யூ, என்னை மன்னிச்சிடு நம்ஜு, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். எனக்கு தெரியாது, இப்போ நான் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்புன்னு எனக்கு தெரியும். எனக்கு புரியுது, நான் ரொம்ப தப்பு பண்ணுறேன், எனக்கு புரியுது. எனக்காக நீ யோசிச்ச, ஆனால் ஒன்று இந்த மாதிரி தனியாக விட்டு போக என்னால் முடியாது நம்ஜு. ஆனால் நீ கஷ்டப்படும்போது நான் ஏன் உன் கூட இருக்கக்கூடாதுன்னு எனக்கு தோணுது நம்ஜு. நான் மறுபடியும் உன் மேலே ஃபாலின் ஆகிட்டேன். ஐ லவ் யூ நம்ஜு, ஐ லவ் யூ. ஐம் சாரி, ஐம் ரியலி சாரி. உன்கிட்ட நான் மார்னிங் என்ன சொல்ல போகிறேன்னு தெரியல. பட் இந்த நிமிஷம் எனக்கு ஃபுல்லாக நீ வேணும், எனக்கு ஃபுல்லாக நீ வேணும். ஐம் சாரி நம்ஜு, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ப்ரோக்கன் வாய்ஸில் பேசிகிட்டு இருக்கா. நம்ஜனோட ஏர்ஸ் கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கா. அவனுக்கு கேட்டாலும் அது பிரயோஜனமே இல்லை. நம்ஜன் அப்படியே வந்துட்டு தர்ஸ் பண்ணிக்கிட்டு, கிஸ் பண்ணிக்கிட்டு, பைட் பண்ணிக்கிட்டு அவன் அப்படியே ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறான். ஸோ இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வயன் தான். ஸோ அப்படியே வந்துட்டு பக்கத்தில் ரொம்ப அசந்து டயர்டோடு தூங்கிட்டு இருக்கிற நம்ஜனை பார்க்குறான். ஸோ வந்துட்டு அவளுக்கு பார்க்கும்போது அவன் இப்படி ஏமாற்றுவோம், எப்படி அவனுக்கே தெரியாமல் எப்படி அப்படின்றது எல்லாமே வந்துட்டு அவளுக்கு யோசிச்சு அவள் கண்ணிலேருந்து தண்ணி வருது. ஸோ அவள் தொடச்சிட்டு எந்திரிச்சு போகிறான். ஸோ இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ஜனுமே வந்துட்டு ஸோ எந்திரிச்சு ஸோ ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டான். அவனுக்கு எதுவுமே தெரியல, அவன் நார்மலாக இருக்கான். ஸோ அயன் இப்படியே தான். ஸோ வந்துட்டு பேபியை பார்க்க போயிட்டா. அவன் ஏதாவது என்கிட்ட வந்து கேட்பான் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவள் அந்த நேரத்தையெல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்கான், பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டு. ஸோ வந்துட்டு இப்போ பாப்பா கொஞ்சம் வளர்ந்துருக்கு. பாப்பாவுக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு மிக்ஸியில் வந்துட்டு அரைச்சி பல்ஸ் பண்ணி கொடுக்குறது மாதிரி, ஸோ வந்துட்டு அந்த மாதிரி ஊட்டி விடுறது மாதிரி பாப்பா வளர்ந்துருச்சு. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு மிக்ஸியில் அரைச்சி ஸோ அந்த மாதிரி ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கா. அப்பப்போ நம்ஜனோட ரூமையும் பார்த்துட்டு ஸோ அப்படியெல்லாம் வந்துட்டு பார்த்துட்ருக்கேன். நான் கிளம்பிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல நம்ஜனுக்கு வந்துட்டு ஏதோ கொஞ்சம் உடம்பு ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அவன் கொஞ்சம் ஹாப்பியாகவே வந்துட்டு அதாவது வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸாக ஸோ நம்ஜன் அவனோட ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறான். என்ன நம்ஜன் ஒன்றும் கேட்கவே இல்லை. என்ன
சரி, ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு போல். ஓகே, அதான் போகிறான் போல். ஆனால் நார்மலாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பையன் யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்கேன். அப்படியே தான் சில நாட்கள் போகுது. கிட்டத்தட்ட வந்துட்டு 1 மந்த் ஆயிடுச்சு. நம்ஜூன் வந்துட்டு ஹாலில் உட்காந்து என் ஃபைல்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்துட்ருக்கான். ஃபைல்ஸில் பார்த்து பார்த்து லேப்டாப்பில் வந்துட்டு அப்படியே வந்துட்டு மெயில் அனுப்பிச்சிட்டு அந்த மாதிரி உட்காந்துருக்கான். பேபி வந்துட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருக்கு. ஒரு ஒரு கொஞ்ச நேரம் வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலேயே வந்துட்டு அழுதுட்டுருக்கு பேபி. அப்படியே தான் வயன் வயன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். ஏன்னா வந்துட்டு வயனோட ரூமில் தான் வந்துட்டு பேபி அழுதுட்டுருக்கான். வந்துட்டு அப்படியே தான் நம்ஜூன் வேகமாக ரூமில் போய் பார்க்குறான். என்ன பண்ணுறா இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போய் பார்க்க பேபி ரூமில் பெட்டில் படுத்து அழுதுட்டுருக்கு. பட் வந்துட்டு ஒயன் அங்கே காணோம். ஒயன் ரெஸ்ட் ரூமில் இருக்கா. அப்படியே வந்துட்டு ஒரே வாமிட் இருக்கிற சவுண்டு. அந்த சவுண்டு வந்துட்டு அப்படியே நம்ஜூனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. வந்துட்டு என்னாச்சு ஒயனுக்கு, எதுவும் முடியலையா, ஹெல்த் இஷ்யூவா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒயன் ஒயன் டோரை ஓப்பன் பண்ணு வயன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நாக் பண்ண. வயன் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷனோட அப்படியே வந்துட்டு நின்றுட்டுருக்க. அப்படியே தான் வெளியில் வேகமாக வந்துட்டு சொல்லுங்க மாமா, என்னாச்சு அப்படின்னு சொல்ல, பேபி இவ்வளோ நேரம் அழுதுட்டுருக்கா. சரி, உனக்கு என்னாச்சு, நீ எதுக்கு வாமிட் பண்ணிகிட்ருக்க, எதுவும் ஹெல்த் இஷ்யூவா, ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு இங்கே அவள் வந்து டாட்டில் தான் இருந்திருப்பா. வந்துட்டு எப்படியே தான் இல்லை நான் பார்த்துக்கிறேன் மாமா, நான் பார்த்துக்கிறேன், ஜஸ்ட்டு காலையில் சாப்பிட்டு ஒத்துக்கலை போல தான் அப்படின்னு சொல்லவும், இல்லை நீ கிளம்பு ஹாஸ்பிட்டலுக்கு, முதல்ல நம்ம போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம், ஹெல்த் இஷ்யூனா டக்குன்னு அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் அப்படியே தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவேன். ஆல்மோஸ்ட் வந்துட்டு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. நம்ஜூனுக்கு வந்துட்டு பெரிய ஷாக் ஆகுது. என்ன வயன் இது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இப்போது வீட்டில் தான் கேட்குறான். இப்படியே வயன் அப்படியே அந்த கவுச்சில் அமைதியாக உட்காந்துருக்கா. ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்கா. ரொம்ப ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்கா. எதையுமே சொல்லலை. வந்துட்டு அவளுக்கு பயமாக இருக்குது. ரொம்ப உள்ளாருக்கு ரொம்ப பயமாக இருக்குது. வந்துட்டு இப்படியே தான் நம்ஜூன் கொஞ்சம் கோவமாகவே கேட்குறான். இதுக்கு யார் காரணம் வயன்? சொல்லு, நான் கேட்குறேன்ல. நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க. இந்த ஏன் வீட்டில் இருந்துட்டு நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க? என்ன நினச்சிட்ருக்க வயன் நீ? இதுக்கு யார் காரணம் முதல்ல சொல்லு எனக்கு. யாருன்னு தெரிஞ்சாதான் எனக்கு கொஞ்சம் டென்ஷன் குறையும். வயன் ப்ளீஸ், இதுக்கு யார் காரணம் சொல்லு. எதுக்கு இப்படி அமைதியாக உட்காந்துருக்குற? என்னாச்சு என்னாச்சு வயன், ஏதாவது சொல்லு. எனக்கு ரொம்ப மண்டையை வெடிக்கிற மாதிரி டென்ஷன் ஆகுது வயன். நீ ஏன் வீட்டில் இருந்துட்டு இருக்கும்போது இப்போ நீ ப்ரெக்னென்ட்னு சொன்னால் உன் வாழ்க்கையே போயிடும் வயன் அப்படி இப்படின்ட்டு அவன் திருப்பி வந்துட்டு வயனோட வாழ்க்கை வந்துட்டு அவன் இங்கேருந்து போயிடுவா அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயே தான் வந்துட்டு அவன் பேசிகிட்டு இருக்கிறான். ஏன்னா அடுத்து அவளோட லைஃப்பை கவனிக்கணும் இல்லையா. அதனால் அவன் வந்துட்டு சொல்லுவான், நீ யார் வயன் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவன் கேட்டுக்கிட்டே இருக்க. வயன் எதுவுமே பேசலை. டக்குன்னு எழுந்திரிச்சு நம்ஜூனை ஹக் பண்ணிக்கிறான். நம்ஜூனை ஹக் பண்ணவும் நம்ஜூனுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. சரி, ஏதோ ஒரு ஆறுதலுக்கு தான் வந்துட்டு ஹக் பண்ணுறாப்புல இருக்குது அப்படின்ட்டு நம்ஜூனுமே வந்துட்டு அப்படியே வந்துட்டு அவளோட தலையை ரப் பண்ணி விட்டுட்ருக்கான். சொல்லு வயன், சொல்லு, அது யாராக இருந்தாலும் நான் உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன், சொல்லு வயன், சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. நம்ஜூன் இப்படி கேட்க நம்ஜூனை வந்துட்டு டைட்டாக ஹக் பண்ணுறா. ரொம்ப ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணுறா. வந்துட்டு நம்ஜூனுக்கு ஏதோ ஃபீல் ஆகுது. நம்ஜூன் அவளை அப்படியே வந்துட்டு அந்த ஹக்கை ப்ரோக் பண்ண பார்க்குறான். வந்துட்டு அப்படியே தான் நம்ஜூன் வந்துட்டு வால் இருக்கும் இல்லையா. அந்த வாலில் வந்துட்டு அப்படியே டைட்டாக அப்படியே வந்துட்டு வாலோடு ஒட்டி வச்சு வந்துட்டு நம்ஜூன் வந்துட்டு அவள் நல்லா டைட்டாக ஹக் பண்ணுறா. அவள் செஸ்ட்டு அவளோட ப்ரைவேட் பார்ட் எல்லாமே வந்துட்டு நம்ஜூனோட பாடியில் அப்படியே வந்துட்டு நல்லா டச் ஆகிட்டுருக்கு. ரொம்ப நல்லா டச் ஆகிட்டு இருக்கு. நம்ஜூனுக்கு வந்துட்டு அது ஃபீல் ஆகுது, ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது. நல்லா டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கா வயன். வந்துட்டு அவனோட காதில் ரைட் சைடு ரைட் ஏரில் வந்துட்டு இதுவும் பேபி ஜூலி, இதுவும் பேபி நம்ஜூன்,
ஓ பேபி அப்படின்னு சொல்ல நம்ஜனோட கண்ணு வைட் ஆகுது. ஸோ வாட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்படி அந்த ஹக்கை வந்துட்டு ப்ரோக் பண்ணுறான். ஸோ அவன் வந்துட்டு அந்த ஹக்கை ப்ரோக் பண்ணவே விட மாட்டேங்கிறா. ஸோ இறுக்கி ஹக் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஸோ நம்ஜன் கோவம் வருது. நவுறுடி நவுறு நவுறு முதல்ல நவுறு அப்படின்னு சொல்ல அவள் வந்துட்டு நவரவே மாட்டேங்கிறான். இல்லை நான் நவர மாட்டேன், நான் நவர மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது நம்ஜு, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு தெரியாது நான் வாட் ஐ டிட் ராங். அன்னைக்கு அன்னைக்கு நான் வேணும்னு எதுவும் கூட இருந்தேன். ஐம் சாரி நம்ஜு, சாரிடா, ஐம் ரியலி சாரி. இது உன்னோட ஒய்ஃப்ன்ற ப்ளேஸ் எனக்கு வேணும்னு தோணுச்சு. நான் இங்கே வந்தது பேபிக்காக. நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணுன்னு தான் வந்தேன், பேபிக்காக மட்டும். ஆனால் நாள் போக்கில் என்னால் மேலே வச்சிருந்த காதலை லவ் மறக்க முடியல, என்னால் அதுலேருந்து வெளியில் வர முடியல. நம்ம லவ் பண்ண ஒருத்தர் நம்ம கண்ண முன்னாடியே இப்படி இப்படி ஒரு குழந்தையோடு கஷ்டப்படுறான். என்னால் அதை ஏற்றுக்க முடியல நம்ஜு, ஏற்றுக்க முடியல. அன்னைக்கு மார்னிங்கே நீ இதை பற்றி இதை கேட்கணும்னு நினச்சேன், நான் நீ கேட்கவே இல்லை. அப்போ தான் நம்ஜனுக்கு வந்துட்டு ஒரு தாட்டு. நம்ஜன் வந்துட்டு அன்றைக்கி எழுந்திரிச்சிருந்துருப்பா தான் இருந்தது. ஸோ 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ஜன் வந்துட்டு எழுந்திரிச்சிருந்துருப்பான். ஸோ பார்த்தா வந்துட்டு அவன் ஃப்ரெஷ்ஷப் ஆக போகும்போது அவனுக்கு டவுட். ஸோ வந்துட்டு அவன் வந்துட்டு இப்படியே நேக்காக படுத்துருந்துருப்பான். ஸோ இது என்ன எப்படி படுத்திருக்கேன் அப்படின்ட்டு ஒரு டவுட்டோடு எழுந்திரிச்சு போய் ஃப்ரெஷ்ஷாக போக ஸோ அவனோட ப்ரைவேட் பார்ட்டில் பிளட்டாக இருந்திருக்கும். ஸோ நம்ஜனுக்கு என்னது இது அப்படின்ட்டு ஒரு ஷாக்கு. ஸோ வந்துட்டு இப்படியே தான் அதை அவன் வந்துட்டு என்கிட்ட காமிச்சிருந்திருக்க மாட்டான். ஸோ இப்போ அதெல்லாம் ஞாபகம் வருது. என்ன ஒயன் பண்ணியிருக்க நீ, என்ன ஒயன் பண்ணியிருக்க நீ, நான் என்ன பண்ணியிருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒயனை வந்துட்டு அப்படியே தள்ளி விட பார்க்குறான். ஒயன் அவன்கிட்ட இருந்து நவரவே மாட்டேங்கிறான். அவனை இறுக்கி ஹக் பண்ணிகிட்டு இருக்கா. நம்ஜனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. இப்போ அவனுக்கு அந்த ஹக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எரியுது அவனுக்கு. ஸோ வந்துட்டு அப்படியே அவளை வந்துட்டு அப்படியே தள்ளி விட பார்க்குறான். அவன் நவரவே மாட்டேங்கிறான். ஸோ வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு நம்ஜனோட காதுட்டு போயிட்டு என்னை மன்னிச்சிரு ஜூலி, என்னை மன்னிச்சிரு, இது உன் குழந்தை, இது நம்ம குழந்தை, எனக்கு இந்த பேபி வேணும், நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு இந்த பேபி வேணும், ஐ லவ் யூ நம்ஜு, ஐ லவ் யூ, என்னை மேரேஜ் பண்ணிக்கிடுவியா, ஐம் சாரி அப்படின்னு சொல்ல நம்ஜன் வந்துட்டு அவளை பிடிச்சி தள்ளிட்டு கன்னத்துலேயே பொழிச்சின்னு ஒரு அறை தான். ஸோ வந்துட்டு அவன் மேலே போயிடுறான், ரூமுக்கு போயிடுறான். ஸோ அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. அவனோட ரூமில் வந்துட்டு எல்லா திங்ஸையும் போட்டு உடைக்கிறான். ஸோ வந்துட்டு அவனுக்கே தெரியாமல் ஸோ அவன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கான். ஸோ வந்துட்டு அதை நினச்சி அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஸோ இப்படியே தான் நாட்கள் நவுறுது. ஸோ அயன் வந்துட்டு இந்த விஷயத்தினாலேயே அவனோட ஹெல்த்தை பார்த்துக்கவே மாட்டேங்கிறா. அது வேற அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. அயன் இப்போ என்ன தான் பண்ணலான் இருக்கா, இந்த குழந்தை வேணும்னு சொல்கிறேன், அது பச்சை மண், அது உன் வயிற்றுக்குள்ளே இருக்க ஒரு உயிர், இந்த குழந்தை உனக்கு வேணும்னு சொல்கிற, ஆனால் அதை கவனிச்சிக்கவே மாட்டேங்கிற, அதுக்காக சாப்பிட மாட்டேங்கிற, நீ என்ன தான் நினச்சிட்ருக்க வாயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வாயன் சொல்கிறா, நான் கவனிச்சிக்கிறேன், நான் அந்த குழந்தைய கவனிச்சிக்கிறேன், நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கோ. என்னை பிளாக்மெயில் பண்ணுறியா? இல்லை நம்ஜு, இல்லைடா, முதல்ல என்கிட்ட ஒழுங்காக பேசு, நான் அக்கா வீட்டுக்காரவங்க, புரியுதா இல்லையா? நான் அதை மறந்துட்டேன் நம்ஜு. அன்றைக்கி உங்ககிட்ட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது
நான் உண்மையாக உன்னை லவ் பண்ணுறது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. உண்மையில லவ்வில் தான் நான் உன் கூட இருந்தேன். நான் நான் அன்றைக்கி மறந்துட்டேன். எனக்கு மறுபடியும் நீ அக்கா கல்யாணம் பண்ணது அவளோட புருஷனா எனக்கு நினைக்க தோணலை. என்னோட புருஷனா நீ எப்போ மாறுவேன்னு எனக்கு தோணுது நம்சு. ப்ளீஸ் இதை இதுக்கு மேலே கொண்டு போகாத. தயவு செஞ்சு குழந்தைக்காக ஏதாவது சாப்பிடும் வாயன். ப்ளீஸ் ப்ளீஸ் வாயன். அப்புறம் நான் இங்கே வரவே மாட்டேன். நான் வேறு எங்கிட்டாவது போயிடுவேன் வாயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, வேணாம் நான் சாப்பிட்றேன். நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிக்காட்டினாலும் பரவாயில்ல. ஐ மீன் கல்யாணம் பண்ணிக்காட்டினாலும் பரவாயில்ல. நீயும் ஜூவும் கண்ணு முன்னாடி இருக்கணும். எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு அவள் கிச்சனுக்கு எழுந்திரிச்சு போகிறான். ஸோ நம்ஜூன் நான் போகிறேன் இரு அப்படின்னு சொல்ல நம்ஜூன் பின்னாடியே போகிறான். ஸோ வந்துட்டு நம்ஜூன் இப்படி தான். ஸோ வந்துட்டு அவளோட வாய்க்கு எதமாக என்ன இருக்கும், என்ன சாப்பிட கொடுக்கலாம் அப்படின்றத அவன் அப்படியே பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்குறான். ஸோ அப்படியே தான். ஸோ கொஞ்சம் நாள் ஆகுது. ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு வாயன் ஸோ வந்துட்டு இப்போ 6 month ப்ரெக்னென்ட் 7 month ப்ரெக்னென்ட். வாயனை ரொம்ப அழகாக அவன் கேர் பண்ணி பார்த்துக்கிறான். லவ் அப்படின்னு கேட்டா ஸோ வந்துட்டு நம்ஜுனுக்கு வந்துட்டு அது இல்லை. ஸோ வந்துட்டு அது பேபிக்காக, அது அவனோட பேபி. ஸோ வந்துட்டு அவன் அதை நல்லா பார்த்துக்கிறணும். ஸோ அந்த தாட்டில் அவன் இருக்கான். ஸோ அப்படியே தான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஸோ வந்துட்டு டாக்டர்கிட்ட இந்த மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. ஸோ இப்போ என்னென்ன பண்ணணும், எப்படி எப்படி இருந்துக்கிறணும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு டாக்டர் சொல்கிறாங்க நிறையா. ஸோ வந்துட்டு அப்படியே தான் நீங்கள் கொஞ்சம் வெளியில் போங்க அப்படின்ட்டு வயனை வெளியில் அனுப்பிச்சிட்டு, ஸோ வயன் வெளியில் போனோன்னே நம்ஜூன் கிட்ட வந்து டாக்டர் பேசுகிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மந்த்லேருந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கு, அதாவது ஒன்றா இருக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்துட்டு பேபி பர்ன் ஆகும்போது வந்துட்டு கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ஜூனுக்கு அங்கே என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ அப்படியே தான் நம்ஜூன் புரியுதா நான் என்ன சொல்கிறேன்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். நம்ஜூனுக்கு தான் அது வந்துட்டு அவன் அதை நினச்சி தானே உட்காந்துருக்கான். ஸோ ஓகே டாக்டர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவனா அங்கேருந்து வந்துட்டு எழுந்திரிச்சு போகிறான் வெளியில். ஸோ வந்துட்டு என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரு நினப்பு தான் அவனுக்கு. ஸோ அப்படியே அவங்க கார் வீட்டுக்கு போகுது. ஸோ ஆயனா இப்போ வந்துட்டு டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கா. அதில் வந்துட்டு நிறையா கிஸ்ஸிங் சீனாக தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு என் வயிற்றை வந்துட்டு அப்படியே ரப் பண்ணி கொடுத்துக்கிட்டு, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவள் அப்படியே வந்துட்டு டிவி பார்த்துட்டே உட்காந்துருக்குறான். ஸோ வந்துட்டு அதில் நிறையா மாற்ற கிஸ்ஸிங் சீனாக தான் வருது, இல்லாட்டி ரொமான்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு இப்படியே தான் நம்ஜூன் வந்துட்டு வீட்டில் தான் இருக்கான். ஸோ ரூமில் தான் இருக்கான். ஸோ வந்துட்டு அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ வந்துட்டு அவளுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஸோ வந்துட்டு டைம் ஆக வந்துட்டு அவள் வந்துட்டு தேர்ஸ்டியாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இப்படியே தான் நஞ்சு நான் நான் இன்னைக்கு இங்கே படுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பச்சை பிள்ளை கேட்குற மாதிரி வந்துட்டு கேட்குறான். அதாவது நம்ஜூனோட ரூமில். ஸோ வந்துட்டு படுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஸோ நம்ஜூன் தான் அது அது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தயக்கமாக இருக்குது. அப்போ தான் வந்துட்டு ஸோ டாக்டர் சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா, ஸோ இந்த மந்த்லேருந்து வந்துட்டு ஸோ நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஆரம்பிங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு பேபி வந்துட்டு பிறக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அது ஞாபகம் வருது அவனுக்கு. ஸோ வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அவனா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு தயங்கிக்கிட்டே ஓகேன்னு சொல்ல, இப்போ பேபி வந்துட்டு அதாவது வந்துட்டு ஜோ இருக்கான் இல்லையா, ஸோ அவன் வந்துட்டு அவன் கொஞ்சம் வளர்ந்துருந்துருப்பான். ஸோ அவனுக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு ரூமே இருக்குது. ஸோ அவன் தான் அங்கே தான் தூங்கிட்டு இருக்கான். அவன் சமத்து பிள்ளையாக நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். ஸோ இங்கே தான் வாயன் அப்படியே வந்துட்டு பெட்ஷீட்டில் போய் பெட்ஷீட்டு போத்திட்டு ஸோ படுத்துட்டு இருக்கிறான். ஸோ நம்ஜூனோட பெட்டில் நம்ஜூன் கவுச்சில் வந்துட்டு படுக்க போகிறான். நம்ஜூன் இங்கே படுத்துக்கோ, நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இல்லை வாயன் நீ அங்கேயே படுத்துக்கோ, நான் எதுவும் கையை காலை தான் தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்ல,
ஸோ எஸ்டா நாம்ஜுனுக்கு வந்துட்டு அந்த ஃபுல் பெட்டே கொடுத்தாலும் அந்த ஃபுல் பெட்லேயே உருண்டு பரண்டு படுக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ வேணாம் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன். ஸோ நான் கவனமாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல, எதுக்கு இது தேவையில்லை வேணாம் வாயன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் படுக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வாயன். ஸோ இப்படி தான் அங்கே வந்துட்டு ஸோ டைம் ஸ்கிப் ஆகுது. நாம்ஜுனுமே வந்துட்டு கொஞ்சம் தயக்கத்தோடு அப்படியே தள்ளி போய் படுக்கிறான். ஸோ அவளுமே வந்துட்டு ஓகே நான் தூங்க போகிறேன், டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவள் அப்படியே நாம்ஜுனை பார்த்துட்டு சிரிச்சிட்டு தூங்க ஆரம்பிக்கிறான். ஸோ வந்துட்டு வாயை நீங்கள் தூங்க போகிறா, பட் அவளால் முடியலை. அந்த கிஸ்ஸிங் சீன் தான் ஞாபகம் வருது. ஸோ வந்துட்டு இப்படியே தான் அவளுக்கு தேர்ஸ்டியாக தான் இருக்குது. நாம்ஜுன் வந்துட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான், ரொம்ப நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ இவளுக்கு இங்கே தூக்கமே வரல சுத்தமாக. அவள் அங்கிட்டும் இங்கிட்டுமே வந்துட்டு அப்படியே திரும்பி படுத்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ அவளோட அந்த பெல்லி, ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா, ஸோ அதில் கையை வச்சுக்கிட்டு திரும்பி படுக்கிறது. ஸோ அப்படின்றது மாதிரி இருக்க. ஸோ வந்துட்டு நாம்ஜுனை பார்க்குறான். ஸோ நாம்ஜுனை பார்க்கும்போது அவளுக்கு ஃபீல் ஆகுது. அவள் அப்படியே வந்துட்டு நாம்ஜுன் கிட்ட அவன் முழிச்சிடாமல் கிட்ட போக ஸோ வந்துட்டு நாம்ஜுன் அப்படியே லைட்டாக இங்கிட்டு திரும்பி படுக்கிறான். ஸோ இப்படியே தான் நாம்ஜுன் கிட்ட போகிறா. ஸோ அப்படியே லைட்டாக ஸ்மெல் பண்ணிவிட்டு ஸோ வந்துட்டு அவனை பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு படுத்துருக்குறான். ஸோ நாம்ஜுன் எனக்கு ஒன்று மாதிரி பேபி வேணும், க்யூட்டாக அழகா இப்படி ரொம்ப அக்கறை உள்ள ஒரு குழந்தையா வேணும் ஜூனி அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அப்படியே வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கா. அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான், நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கான். அவன் கிட்டக்கு போகிறா. ஸோ கிட்டக்கு போய் அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஸோ வந்துட்டு அவனோட செஸ்ட்டில் ஸோ வந்துட்டு அப்படியே வந்துட்டு தலையை வச்சு ஸோ அப்படியே வந்துட்டு அவன் சைடாக திரும்பி படுத்துட்டுருப்பான். ஸோ அவனோட செஸ்ட்டில் வந்துட்டு அப்படியே தலையை வச்சு அவள் அப்படியே ஹக் பண்ணி படுக்கிறா. ஸோ லைட்டாக பெல்லி இடிக்குது. ஸோ அப்படியே நான் அதை வந்துட்டு கையை வச்சுக்கிட்டு அவன் மேலே இடிக்குது இல்லையா, ஸோ வந்துட்டு அதை பார்த்துக்கிட்டே நீ உன் டேடி மேலே இடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பெல்லியில் வந்துட்டு ரப் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே வந்துட்டு அவன் செஸ்ட்டில் வந்துட்டு அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு தூங்க ட்ரை பண்ணுறான். தூங்க முடியல, தூக்கம் வரல. ஸோ அப்படியே தான் அவனை நிமிர்ந்து பார்க்குறான். அவன் அப்படியே க்யூட்டாக தூங்கிக்கிட்டு இருக்கான். ஸோ முழிச்சிட மாட்டாங்களோ உன் டேடி அப்படின்ற ஒரு பயத்துலேயே ஸோ வந்துட்டு அதாவது அந்த பேபிக்கிட்ட சொல்லிக்கிட்டு அப்படியே வந்துட்டு நிமிர்ந்து ஸோ நாம்ஜுனோட லிப்ஸை கேப்சர் பண்ணுறா. ஸோ கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஃபீல் பண்ணுறா, நல்லா ஃபீல் பண்ணுறா. ஸோ வந்துட்டு அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால அவளுக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. ரொம்ப தர்ஸ்டியாக ஃபீல் பண்ணுறான். ஸோ நாம்ஜுன் ஃபேஸில் எல்லா இடத்துலையுமே அப்படியே கிஸ் பண்ணுறான். ஸோ நாம்ஜுன் சடனாக வந்துட்டு முழிக்கிறான். அவளுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. நிமிஷம் அவள் அப்படியே நகர்ந்து போகலாம் அப்படின்னு பார்க்க நாம்ஜுன் அப்படியே தான் அவளை இழுத்து ஸோ வந்துட்டு அப்படியே வந்துட்டு அவளோட சீக்ஸில் கையை வைக்கிறான். ஸோ கையை வச்சு என்னடி பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு கேட்க அவளுக்கு அவள் என்ன சொல்லுவா, அவளுக்கு வந்துட்டு ஒன்றுமே சொல்ல வரல, வாய் ஸ்பீச்லெஸ் வாயன். ஸோ நாம்ஜுன் அது அது நாம்ஜுன் அது நாம்ஜுன் அப்படின்னு சொல்ல ஸோ நாம்ஜுனா அவளை வந்துட்டு இழுத்து அப்படியே ஃபோர்ஹெட்டில் அப்படி வந்து கிஸ் பண்ணுறான். ஸோ வந்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அவன் இப்போ வந்துட்டு பெல்லியில் கையை வச்சு ஸோ வந்துட்டு அந்த பேபிக்கிட்ட அப்படியே ரப் பண்ணி கொடுத்துக்கிட்டு ஸோ வந்துட்டு நீ உன்னோட ஸ்டமக்கை என் மேலே இடிச்சு பார்த்தியா, என் மேலே ஒட்டி வச்ச பார்த்தியா, எனக்கு அப்போயே முழிப்பு வந்துருச்சு. என்ன பண்ணுறேன்னு நான் பார்த்தேன். என்னை எப்படி அவன் உதட்ட போட்டு கிஸ் பண்ணி சப்பி இழுக்குவ
அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே நாம்ஜூன் அவகிட்ட அப்படியே நெருங்குறான். ஸோ வந்துட்டு அப்படியே தான் அவளை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ வந்துட்டு அவன் பண்ணுறான், கிஸ் பண்ணுறான். ஸோ வந்துட்டு அவளுக்கு அப்படியே தேர்ஸ்டியாக இருந்திருக்கும் இல்லையா? ஸோ நாம்ஜூனோட பேக் ஹெட்டை பிடிச்சி அப்படியே கிட்டக்க இழுத்து அவளுமே வந்துட்டு அப்படியே லிப் லாக் பண்ண ஆரம்பிக்கிறா. ஸோ வந்துட்டு அப்படியே 2 பேத்துக்கு இடையில அப்படியே வந்து கிஸ் போய்கிட்டு இருக்கு. டங் ஃபைட்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இப்படியே தான்டா. ஸோ வந்துட்டு 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க. இந்த தடவை நாம்ஜூன் தெரிஞ்சு அப்படியே ஃபீல் பண்ணி அப்படியே வந்துட்டு அவனும் வந்துட்டு அவளுக்கு கொடுக்குறான். ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். வயன் நல்லா தூங்கிட்டு இருப்பா. ஸோ வந்துட்டு நாம்ஜூன் தான் வந்துட்டு சரி அவள் என்ன பண்ணுறான்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போவான். போனால் வந்துட்டு அவள் வயிற்றில் கையை வச்சுட்டு அப்படியே வந்துட்டு படுத்திருந்திருப்பா. ஸோ வந்துட்டு சரி தூங்குறப்போல நல்லா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்ப்பான். அவனுக்குள்ள ஒரு ஆசை. ஸோ அது என்னன்னா பெல்லியில் வந்துட்டு கையை வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஸோ வந்துட்டு அப்படியே அந்த பெட்டு கிட்ட போய் வயன் முழிக்காத அளவுக்கு மெதுவாக உட்காந்து வயனோட பெல்லியில் வந்துட்டு நாம்ஜூன் கையை வச்சு அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ வந்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணுறான். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறான். ஸோ அது வந்துட்டு அப்படியே டொங்குன்னு வந்து அவன் கையில் இடிக்குது. அவனுக்கு கண்ணிலேருந்து தண்ணியாக ஊற்ற ஆரம்பிக்குது. ஸோ வந்துட்டு அன்னையிலேருந்து ஸோ வந்துட்டு அவனுக்கு அந்த பெல்லியில் கையை வச்சு பார்க்கணும் அப்படின்றது ரொம்பவே ஆசை. ஸோ வந்து இதுக்காகவே டெய்லியும் நைட்டு வந்துட்டு அவன் வயனோட ரூமுக்கு வந்துடுவான். ஸோ அந்த பெல்லியில் கையை வச்சு பார்க்க ஸோ வந்துட்டு அது டொங்குன்னு வந்து இடிச்சுக்கிட்டு இருக்கும், விளையாண்டுக்கிட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரியே தான். ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே வந்துட்டு உட்காந்துருந்துட்டு நாம்ஜூனுக்கு தூக்கம் வரவும் அந்த பெட்லேயே படுத்து தூங்கிடுவான். ஸோ அப்படியே தான். ஸோ வந்துட்டு வயன் கிட்ட படுத்துக்கிடுவான். அந்த பெல்லியை பார்த்துக்கிட்டே இருப்பான். ஸோ கையை வச்சுக்கிட்டு அதை ஃபீல் பண்ணிக்கிட்டு அது அப்படியே வந்து டங்குன்னு இடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ வந்துட்டு அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும். அவன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். இருந்தும் அவனுக்குள்ள ஒரு கேள்வி. ஸோ நம்மளால் ஏன் வயனை அக்செப்ட் பண்ணிக்க முடியல? நம்மளுக்காக இவ்வளோ பண்ணுறா, எதுக்காக நம்மளால் அவளை அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவன் வந்துட்டு அப்படியே படுத்துருக்குறான். ஒயன் பக்கத்தில் தான் டிஸ்டன்ஸ் மேக் பண்ணி. ஸோ ஒயன் அப்படியே வந்துட்டு தூக்கத்தில் உளர ஆரம்பிக்கிறான். ஸோ வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு அவள் ஃபுல்லாக உளறி இருந்திருப்பான். ஸோ காலேஜில் படித்தப்போ லவ் பண்ணது, எந்த அளவுக்கு வந்துட்டு நாம்ஜூனை லவ் பண்ணுறா அப்படின்றது ஸோ எல்லாத்தையுமே உளறி இருந்திருப்பா. ஸோ வந்துட்டு இப்படியே தான். ஸோ அவனுமே வந்துட்டு ஸோ இந்த மாதிரி அது ஒவ்வொரு நாளும் ஃபீல் பண்ணி அவகிட்ட தான் வந்துட்டு படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பான். இது ஒயனுக்கு தான் தெரிஞ்சிருந்திருக்காது. ஸோ இப்படி நாம்ஜூனுக்கு ஒயன் மேலே அப்படியே ஃபீல் ஆகியிருந்திருக்கும். ஒயனுக்கு பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. இவனா நம்மளை கிஸ் பண்ணுறது அப்படின்ட்டு அவள் அப்படியே கிஸ் பண்ணாமல் அப்படியே வந்துட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுட்ருக்குறான். ஏய் என்னடி யோசிக்கிற அப்படின்னு கேட்க, இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றும் இல்லை, கிஸ் பண்ணுடி, ஏதாவது யோசிச்சுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவன் கேஷுவலாக எடுத்துகிட்டு அவளுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ வந்துட்டு அவன் அப்படியே வந்துட்டு இன்சல்ட் பண்ணுறான். ஸோ அவள் வயனுக்கு அது ஹெவன்லி ஃபீலிங்காக இருக்கும். ஸோ வந்துட்டு அவள் ரொம்ப தாஸ்தியாக இருந்திருப்பா இல்லையா? ஸோ ரொம்ப நேரம் மேக் அவுட் போயிட்டுருக்கு. ஸோ நாம்ஜூன் வந்துட்டு அவனுக்கு கண்ணிலேருந்து தண்ணி வருது. ஸோ வந்துட்டு அவனுக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. ஸோ 2 பேருமே என்ஜாய் பண்ணி ஸோ வந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க. ஸோ இப்படியே வந்துட்டு பேபியும் வந்துட்டு பிறக்குது. ஸோ வந்துட்டு அது அப்படியே க்யூட்டான நாம்ஜூன் மாதிரியே இருக்குது. ஸோ பேபி வந்துட்டு ஜூ இப்போ நல்லா வளர்ந்துருந்துருப்பான். பேபியை அவன்கிட்ட காட்டவும் எனக்கு தங்கச்சி பாப்பா பிறந்துட்டான்ட்டு ஸோ அவனுக்கு வந்துட்டு அவ்வளோ குஷியாக இருக்கு. அவன் கொடுங்கன்னு கையில் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். ஸோ அப்படியே தான். ஸோ அப்படியே வந்துட்டு இப்போ எல்லாருமே வந்துட்டு ஃபேமிலியாக அந்த ரூம்குள்ளே இருக்கிறாங்க. ஸோ இப்போ வயன் ஃபீட் பண்ணணும் இல்லையா? அவளுக்கு எப்படின்னே தெரியலை. பட் இது நாம்ஜூனுக்கு நல்லாவே தெரியும். ஸோ வந்துட்டு ஃபீட் பண்ணுறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு ஸோ அந்த மாதிரி உட்காந்துட்ருக்காங்க. ஓகேடா, நான் இதோட இந்த ஸ்டோரியை முடிச்சுக்கிறேன். நல்லா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இல்லை அப்படின்னா அதையும் சொல்லுங்கள். எப்படி உங்களுக்கு வேணுமோ நான் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். ஓகேடா, பாய்.